Hi friends, welcome to Master Sam. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பாஸோட ஃபஸ்ட் டே அவுட்டோர் கிளாஸ்க்கு வந்திருக்கோம். எப்படிலாம் பண்ணுறாங்கன்றது காட்டுறேன் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டைம் வந்து 6:15 ஆகுது. அப்போ கூட இவ்வளோ ஃபாக் இருக்குது, பயங்கர பனியாக இருக்குது, காலையில் செம்மையாக இருக்குது. இப்போ கிரவுண்டே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்ம கண்டஸ்டன்ட்லாம் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக எல்லாமே என்ட்ரி ஆகிட்டுருக்காங்க. செம்ம இருட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் வரட்டும்னு வெயிட் பண்ணுறோம் எல்லோரும். ஒவ்வொரு கண்டஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க. வந்தோடனே நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படிலாம் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். செம்ம ஃபாகுங்க, வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது ஃபாகு. ஸோ வெல்கம் டு த ஃபிட் பாஸ், உணவே மருந்து உடற்பயிற்சி ஆரோக்கியம். ஸோ இன்னைக்கு டே செகண்ட் வீக் வந்துருக்கோம். ஆக்சுவலி 15th டே ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய இருக்கோம். ஸோ இந்த 15th டேல இது வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ட்ரைனர்ஸ், உங்கள் மாஸ்டர்ஸ், உங்கள் ஓனர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் கான்சியஸாக ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நம்மளுடைய ஃபிட் பாஸோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா பலூன் ப்ளோயிங் அண்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேம், ஒரு நேம் வச்சிருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ண போறோன்றதை நான் விளையாடியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த 2 வாரத்துல எவ்வளவு வெயிட் லூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வெயிங் எடுத்துப்போம். ஸோ இனிமேல் இதுக்கப்புறம் எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸுமே நம்ம அவுட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஒவ்வொரு கேமுமே ஒரு புதுசா அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும் நம்புறேன். ஸோ நம்ம எவ்வளவு கேம் விளாண்டுருப்போம், எல்லாமே பண்றதுதான். அதுல ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஹெல்த்துக்காக வரும், நம்ம எப்படி கொண்டு போறோன்றது இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வெயிங் செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த வெயிங்கும் இந்த 2 வீக்ஸ்ல இருக்க வெயிங் என்னன்றது நான் வந்துட்டு மீதி எல்லாமே நான் பேக் அண்ட் டீம்ல பார்த்து உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் அனுப்புறேன். எல்லா ஓனர்ஸ்க்கும் ட்ரைனர்ஸ்க்கும் அண்ட் கண்டஸ்ட்டுக்கு அனுப்புறேன். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஸோ இங்க வந்துட்டு என்னோட ஜிம் கிளைண்ட், உங்களோட ஜிம் கிளைண்ட், பார்ஷாலிட்டி அந்த மாதிரி எதுவுமே இங்க இருக்கவே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. என்ன ரிசல்ட் வருதோ அது ட்ரூவா இருக்க போறோம், அதை நல்லபடியா பண்ண போறோம். ரிசல்ட் வர்றதுக்கு நீங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கங்க. ரொம்ப எத்தாஜிக்காவோ இல்ல இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோம், இன்னைக்கு நம்ம ஊருக்கு போயிட்டோம், கல்யாணத்துக்கு போயிட்டோம், எங்க வேணாலும் போங்க வாங்க, தப்பு கிடையாது. ஜிம்முக்கு வர முடியாது பரவாயில்ல. ஆனா கம்பல்சரி ஒரு 8 to 10,000 ஸ்டெப்ஸாவது கவர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன புஷ்அப்ஸ், நீங்க எப்படி எங்க போனாலும் தூங்க தான் போறோம் நம்ம நைட்ல, அந்த இடத்துலயே நீங்க புஷ்அப்ஸ் பண்ணலாம், கிரன்ச்சஸ் பண்ணலாம், ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃப்ளோர் எக்ஸசைஸும் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ரிசல்ட்டை ஈஸியாக காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபிட் பாஸ் ரொம்ப முக்கியம், ரிசல்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ வெயிட் செக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, தேங்க்யூ. வாங்க ஃபர்ஸ்ட் வாங்க. ஆமா, எல்லாருமே அப்படியே ஷூ சாக்ஸும் கூட ரிமூவ் பண்ணிக்கங்க. சரி, சாக்ஸ் போட்டுக்கிறீங்களா? சாக்ஸ் அழுக்க பரவாயில்ல. ஓகே, ரோஹித் மாஸ்டர் இதெல்லாம் நீங்க எடுக்கலாம். நீங்க கொஞ்சம் பார்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் கேப் பார்த்து எடுக்கணும். 96.3 இருக்கீங்க, குட். வாங்க அடுத்தது வாங்க. நேம் எழுதிட்டீங்களா? 77.8. Vijayalakshmi. 82.2. ஓகே, ஸோ 108 காட்டுது, பார்ப்போம். மயில்ராஜன் எழுதிக்கங்க நேம். 98.1 காட்டுது, எழுதிக்கங்க. 94.2.
சேத்தன் ராவ் 94 இவ்வளவுதான் இருந்தியா? அப்படியே வாங்க பரவாயில்ல. 92 காமேஸ்வரன் பிரவீன் போட்டுங்க. 132 அர்ஷத் தானே? அந்த அர்ஷத் போட்டுங்க. அர்ஷத் 160 வாங்க. ஷூ போட்டுங்க, மீதி பேர்லாம் ஷூ போட்டுருங்க. ஒன் 112 ஜெயந்த் 97 இப்ப 100 காட்டணும் நினைக்கிறேன். சுரேஷ் போட்டுங்க. 94 எவ்வளவு? 97 நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 100 சொன்னீங்களா? உமாபதி இவர் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரியும் கூட. அண்ட் ஜிம் ஓனரு, ஒரு நல்ல ஒரு ஹைடெக் ஜிம் வச்சிருக்காரு பேர்ல. ஸோ ரொம்ப சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுடைய மிஸ்ஸஸ் தான் விஜயலட்சுமி. அவர் அங்க கண்டஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து ஃபிட்னஸை பத்தி எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பர்சன். இன்னைக்கு இவர் தான் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ண போறாரு. இன்னைக்கு நம்ம பண்ண போற கேம்ல வந்து ஜட்ஜ் கொடுக்க போறது இவர் தான், சரிங்களா? ஸோ இவரை பத்தி 2 வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜஸ்ட் நீங்க சொல்றீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸா அந்த ஃபீல்டில் இருக்கும். ஆல்மோஸ்ட் 2 பிரான்ச்சஸ் இருக்கு. உங்கள் பேரில் பெரம்பூரில் பிரான்ச்சஸ் இருக்கு. லீடிங் தான் போயிட்டு இருக்கோம். நல்லா சொல்லுங்க சார். எல்லாருக்கும் ஒரு நீங்க விஷயம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கோல்ஸ். ஏன்னா பெரிய விஷயம் தான். வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஜேர்னியில் ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, முடிஞ்சளவு சொன்னமே தான். டயட் மைடாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கனால ஆல்மோஸ்ட் உங்களோட கோல்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம் எல்லாருக்கும். தேங்க்யூ. இப்போ வார்ம் அப் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் கேமை சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து அந்த பலூன் ப்ளோயிங் அண்ட் ரன்னிங் தான். பலூன் தான் கொடுக்க போறேன். பலூனை வந்துட்டு ஊத போறீங்க, ஊதி நாட் பண்ண போறீங்க. அது பண்ணிடுவீங்க எல்லாருமே இல்லையா? அது கன்ஃபார்ம். ஸோ பலூனுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? அந்த பலூனை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல நூல் தொங்க விட்டுருப்போம். அந்த நூல்ல போய் நீங்க பூ கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி கட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வெறும் 15 பலூன் தான் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 15 பலூனை வச்சு இந்த 15 பலூன் டாஸ்க்கை வந்து கரெக்டான லெவல்ல யார் நல்லபடியா ஊதி இருக்காங்க. சில பேர் அது ஊதுறதுக்காக ஊதி போடக்கூடாது. அது ஓரளவு வெடிக்காத அளவுக்கும் காத்து வந்து ஒரு 90% உள்ள ஃபில் பண்ற மாதிரி ஊதி நீங்க போய் கட்டிட்டு வரணும். ஸோ நான் பலூனை வந்து இந்த இடத்துல வைப்பேன், சரிங்களா? நீங்க அந்த இடத்துல நூல் அங்க தொங்கி இருக்கும். அந்த நூல்ல போயிட்டு நீங்க பூ கட்டுற மாதிரி லைனா கட்டிடணும் அந்த 15 பலூனை வந்துட்டு. ஸோ இதுல யார் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கீங்க, டைமிங் ஒன்று இருக்கு. அதுல ஒழுங்கா கட்டி இருந்தால் மட்டும் தான் அந்த ஃபர்ஸ்ட் வின் வந்தவங்க அது கரெக்டா வின் பண்ண மாதிரி இருக்கும். சும்மா ஏதோ கம்மியா ஊதிட்டு பண்ணிட்டோம்னா அது கரெக்டா இருக்காது. அதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணிடலாம். ஏன்னா ஏர்லி மார்னிங் நல்ல கிளைமேட்டு, பாடி நல்லா சில்லுன்னு இருக்கு, கிளைமேட் அப்படி இருக்கு. ஸோ லைட்டாக ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு ஒரு லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes முடிச்சுட்டு தென் வில் ஸ்டார்ட் ஃபார் சேலஞ்சிங். ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் ஒத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது இருக்கணும். அப்பதான் ஒரு பலூனா தெரியும். ஸோ இப்போ பலூனை ஊதிட்டாங்க, அந்த கயிறை போட்டு கட்டுறாங்க. 2 பலூன் ஊதி பண்ணி பாட்டுங்க. அப்போ அடுத்த பலூன் எப்படி கட்ட முடியும் தெரியும். ஸோ அதை பொறுமையா பண்ணுங்க. ஒரு ரோல் பண்ணி இது வச்சு சுத்திடுறீங்களா? சுத்திட்டு லைக் வச்சு லாக் பண்ணுங்க. புரியுதா? சொல்றீங்களா? இல்ல எல்லாருக்கும் ஒரு டெமோ வேணுமா? பூ கட்டுற மாதிரி தான் பலூன் கட்ட போறோம். எனக்கு அது கட்டிட்டு நின்றா போதும், அவ்வளவுதான். ஆமா ஆமா. ஓகே, ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா எந்த ஒரு எக்ஸசைஸ் முன்னாடி வார்ம் அப் பண்ணணும். அந்த வார்ம் அப்ல ஜாயின்ட் மொபிலேஷன்ஸ்
ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வார்மிங் அப் ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் லைட் பிட் ஒரு 2 மினிட்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த தான் வார்ம் அப் நான் கொடுத்துட்ருக்கேன் எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்துட்டு. அதை நம்ம வந்து ஹெட் டு டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் எல்லாமே 10 கவுண்ட் பண்ணால் போதும் மினிமம். வந்துட்டு ஹேண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபோக்கஸ், ஜஸ்ட் சின் அப் அண்ட் சின் டவுன் போது உங்கள் காலர் போன் கிளாவிக்கல் போன் டக்கின் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க 10 டைம்ஸ். ரெடி, ஸ்டார்ட். கம் ஆன். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. Now same position, head side to side. Just stretch as much possible. Unga without shoulder lifting. Okay, body turn பண்ண வேண்டாம், body straight ஆகணும். Only head மட்டும் stretch பண்ணீங்க. Then other side. 10 10. Ready, start. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 and 10. Now both hands shoulder level வச்சிங்க. As much as possible stretch shoulder back side போட்டோம் and close to palms together again. Shoulder level maintain பண்ணுங்க. Ready, start. 1 2 3 4 5 6 7 8 9 10. Good. Now both hands relax வச்சிருங்க. Now as much as possible lift shoulder back. Shoulder front, yeah, back side again. Body back side put. Okay, just up பண்ணி then back stretch. Come on, start. 1 1 2 2 3 3 shoulder back side. 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 and 10. இன்னும் வரணும். Rotate back. நல்லா பேக் போயிட்டு வரணும். ஓகே, ஜஸ்ட் இப்படி பண்ணாதீங்க. நார்மலாக ரொட்டேட் பண்ணாமல் நல்லா ஃபுல் ரேஞ்ச் பண்ணுங்க. எதுவுமே ஃபுல் ரேஞ்ச் மோஷன் பண்ணால் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும், மசில்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகும். ஓகே, கம் ஆன், ரெடி, ஸ்டார்ட். கம் ஆன். 1 பார்த்துங்க, 2 3 4 5 8 9 and 10. அப்படியே உல்டா உல்டா உல்டா. 10 9 8 7 6 5 4 3 2 and 1. குட் குட். ஜஸ்ட் லிட்டில் ஹிப்போட கொஞ்சம் வைடராக வச்சுங்க. ஃபீட் வந்துட்டு ஹிப் ட்விஸ்ட் பண்ணுங்க. Both the side already open. Come on. 1 2 6 7 8 9 and 10. Very good everyone. Same position. Both hands on the hips. Tummy engage பண்ணீங்க. tummy நல்லா engage பண்ணிட்டு உங்க ஷோல்டர் வந்து உங்க ஹிப் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு வர அளவுக்கு பெண்ட் பண்ண பாருங்க. முடியலனாலும் அவ்வளோ பெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. அது கீழேயும் போகலாம், தப்பு கிடையாது. பட் முடிஞ்ச வரைக்கும் bend forward as much possible without knee bend. knee bend பண்ணாம பண்ணிட்டு slowly come up, slightly arch back. சில பேருக்கு பேக் பெயின் இருக்க மாதிரி தான் ரொம்ப பேக் பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, கம் அப். ரெடி, வில் ஸ்டார்ட் நவ். கம் ஆன். 1 bend forward and up. Again bend forward. 2 up. 3 up. 4 up. 5 up. 6 up. 7 up. 8 up. 9 up. 10 and up. Fine. Okay. Okay, now next one, same position, leg position அப்படியே இருக்கட்டும். tummy engage பண்ணீங்க. Now one hand, left hand stretch பண்ணீங்க. Okay, sorry, எல்லாமே right hand lift பண்ணீங்க. Okay, now bend as much possible and come straight. Same side repeat பண்ணுங்க. Straight your body. Yeah, come up. Wait. The count start பண்ணுங்க. Ready? Start now. Come on. 1 up. 2 up. 3 up. 4 up. 5 up. 6 up. 7 up, 8 up, 9 up, and 10 and up. Now change hand, switch over. Hands straight, come in now. 1 up, 2 up, 3 up, 4 up, 5 up, 6 up, 7 up, 8 up, 9 up, 10 up. Very good, relax. Now little more legs wider. கொஞ்சம் இருந்ததோட கொஞ்சம் wider வச்சுங்க. Now bend forward, just opposite hand toe touch. நீ ஹேண்ட் மேலே லிஃப்ட் பண்ண அவசியம் கிடையாது, லிஃப்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டோ மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ரீச் பண்ண பாருங்க. டோ டச் பண்ண முடியலன்னா தப்பு கிடையாது, ஆனா நீ பெண்ட் பண்ணி பண்ணாதீங்க. ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட் நவ. கம் ஆன். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 and 10. Good. Now legs together, both the heels up and toes up. Heels up and toes up. Ready? Start. Come on. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8
8, 9, 9, 10 and 10. Very good. Now legs together. Leg close ஆச்சுங்க. Both hands up பண்ணுங்க. Shoulder level maintain பண்ணுங்க. Now as much as possible bend forward and toe touch. Ready? Come on. 1, up. 2, up. 3, up. 4, up. 5, up. 6, up. 7, up. 8, up. 9, up. 10, up. Very nice. Fine. Just now knee lift. Alternate knee lift. Okay, start with right knee everyone. Just for 15 பண்ணலாம். Ready? Start as much as lift. உங்க maximum chest and shoulder right கூட lift பண்ணலாம். எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க. Above the hip. Okay, ready? Start now. Come on. 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10, 11, 11, 12, 12, 13, 13, 14, 14, 15 and 15. Good. Now leg wide வச்சிங்க. Now curl back. உங்க heel வந்து பேக்ல butt touch பண்ணி கொண்டு வரணும். Just curl back. Just hand swing பண்ணலாம். Just இல்ல இப்படியே நீங்க மூவ் பண்ணலாம். Okay. Ready? Start now. Come on. 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9. Last time 10 and 10. Good. Fine. Now right leg எல்லாரும் back stretch பண்ணீங்க. Just kick it. ஒரு 10 kick பண்ணுங்க. நல்லா எவ்வளோ லிஃப்ட் பண்ணீங்க. ஃப்ரண்ட்ல கிக் பண்ணி and back to place. Balance பண்ணீங்க. Okay. எல்லாம் right leg back stretch பண்ணீங்க. Ready? Start now. Come on. 10 times. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. Okay, fine. Relax. Ready everyone? Other side. Let's start now. Come on. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. Okay, cool. Fine. Super. Okay, enough today this warm up. கொஞ்சம் பேலன்சிங் சர்ச் எல்லாம் இப்போ வேண்டாம். இது மட்டும் முடிச்சுப்போம். டைம் இல்லை. நம்ம கரெக்டாக இன்னும் ஒரு ½ hourல முடிச்சு கிளம்பிடணும். ஸோ நீங்க எவ்வளவு ஸ்பீடு பண்றீங்களோ அந்த கேம் ஸ்பீடா முடிச்சிடலாம். ஆனா கரெக்டா பண்ணுங்க. எல்லாரும் உங்க பால் திருப்பிடுங்க. எல்லாரும் கையில எடுத்து உங்க பால்ல கண்ணா அவர் வீடியோ எடுத்துப்பாரு. என்னென்ன கலர் சொல்லிட்டு கையில பால் வச்சு மாதிரி காட்டுங்க. அவர் வீடியோ எடுத்துப்பாரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் வெல்கம். அப்படியே கட்டுங்க. நல்லா பண்ணுங்க. இன்கேஸ் கீழே உள்ள அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்க. நல்லபடியா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல். முதல்ல இங்க பலூனை ஊதிடணும். ஊதிட்டு இங்க இருந்து ஊதிட்டு அதை நீங்க எடுத்துட்டு போய் அங்க போய் கட்டணும். சரிங்களா? ஓகேவா? கட்டிட்டு இங்கே அந்த பலூனை கட்டிட்டு கூட நீங்க ஓடி போயிட்டு அங்க போய் நீங்க கட்டிக்கலாம் எக்ஸ்ட்ராவா. ஓகேவா? ஜஸ்ட் டாஸ்க் சில டஃப் இருக்கதான் செய்யும். சோ மொத்தம் இது எவ்வளவு நேரத்துல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு டைமிங்க பாப்போம். சரி, ஓகே ஓகே. நம்ம டாஸ்க்ல வந்து இந்த 15 பலூன் ஊதி நீங்க கட்டி முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் டைம் தரேன். 15 மினிட்ஸ் டைம். இந்த 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க யார் ஃபர்ஸ்ட் பண்றீங்க செகண்ட் பண்றீங்கன்னு பாத்துருவோம். ஏன்னா டைம் நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாம் சேர்த்து தான். அந்த 15 முடிக்கிறீங்களா, 10 முடிக்கிறீங்களா, 8 முடிக்கிறீங்களோ, அதை யார் பெஸ்டா முடிச்சிருக்கீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல நம்ம ஆர்டர் பண்ணி இந்த 13 பேரையும் ஆர்டர் பண்றோம். எல்லாத்தையுமே மார்க் இருக்கு. ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. ரெடியா? நான் டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ இப்போ கரெக்டா சேம் டைம் 7:34 ஆக போகுது. நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுல வர 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ரெடி எவ்ரிவன்? ஊத போது நீ திரும்பி ஊதிக்கலாம். எப்படி ஊதிக்க. ரெடி ஸ்டடி ஸ்டார்ட் நவ். ஸ்டார்ட். வெரி குட். இந்த பலூன் ப்ளோயிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க லங்ஸோட கெப்பாசிட்டியை கண்டிப்பா தெரியும். அதுக்காக தான் வச்சிருக்கோம். பிளஸ் இங்க இருந்து அங்க ஓட போறாங்க. அங்க பாருங்க. அதுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். சூப்பர்ல. சோ இந்த 15 பலூன் நாங்க கொடுத்துருக்கோம். இந்த 15 பலூன்ல வந்து இவங்க எத்தனை கட்டி முடிக்க போறாங்க? 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்கோம். அந்த 15 பலூனுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஒரு பலூன் கணக்குல வச்சா கூட 15 முடிக்க முடியும். பட் நம்ம மக்களோட ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு நம்ம பார்க்க போறோம். கலப்பாங்க நம்புறேன். பெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. அதான் பாருங்க. அங்க போலாம். அவங்க என்ன கட்டிருக்காங்க, எப்படி கட்டிருக்காங்க பாப்போம். பாத்து ஜெயந்த். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். கமான் கமான் கமான். சூப்பர். கீப் பை. அட்டன பல்கி ஓடுறாங்க. 5 பேர் உங்க இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. சூப்பரா இருக்கு கேம்ல. ஃபன் இருக்கு. சேலஞ்சா இருக்கு. எஸ்.
பாத்துங்க தம்பி, நீ எதுவும் எக்ஸ்ட்ரா கயிறு டக்குன்னு ரெடி பண்ண. எக்ஸ்ட்ரா இருக்கா? எத்தனை இருக்கு? இப்படி இருந்தா எப்ப கட்டுவ? பத்தா சில பேருக்கு 10 லட்சம் நமக்கு தேவைப்படும். அங்க நூல் இருக்கு, கத்திரிக்கோள் இருக்கு, டக்குன்னு எடுத்து வந்து நீ கீழே போட்டு இது பண்ணிக்கோ. தன்மை சூப்பர். கமான் ஜாக் 2 மணிக்கு வா, நாக்க அப்படி 15 இருக்கு. கமான் தம்பி. வெரி குட் கமான் ஃப்ரெண்ட், சூப்பர். டு சரி சார், கலங்க. ஐயா ஓடு நாட்டாங்க. கமான் வயல். எஸ் போனா வச்சிருக்கா. பாத்து நகர படிக்கிறாத. பாத்துங்க. Come on, Sonia. Yeah, come on. நூல் கட்டி வச்சு கீழே போட்டு வை. நூல் எக்ஸ்ட்ரா கட்டி வச்சு சில பக்கமா கட்ட மாட்டாங்க, தேவைப்பட்டா பட்டங்க இது பண்ண முடியாது. அப்படியே பக்கத்துல தொங்க விடுங்க, பக்கத்துல இந்த பக்கமா தொங்க விடுங்க. வேற கட்டிடும். சொல்லுங்க அவங்க வர சொல்லுங்க, அவங்க எக்ஸ்ட்ரா கட்டி நூல் பக்கத்துல கட்டிங்க சொல்லுங்க. நீங்க அனுப்பி போலாம், அவங்களுக்கு சொல்லலாம். போய் சப்போர்ட் பண்ணுங்க. பாத்து முடியும். கமான் தன்மை. ரெடி போடுங்க. பண்ணுங்களா? 5 minutes இருக்கு. இன்னும் 10 minutes இருக்கு. ஆல்மோஸ்ட் 5 minutes 25 seconds கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 5 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 5 பலூன் கட்டியிருக்காங்க, 4 பலூன் கட்டியிருக்காங்க. எல்லாருமே 4 பலூன் மினிமம் மேல கட்டியிருக்காங்க. ஒருத்தர் எல்லோ வெடிச்சுனே இருக்கு, அவரை கன்சிடர் பண்ணணும். பாவம் இல்ல, பலூன் மிஸ்டேக்கா இருக்கு. அவர் கட்டிட்டாரு, ஓடி வந்து கட்டிட்டாரு. சோ அதெல்லாம் நாங்க கவுண்ட்ல வச்சுக்கிறோம். அந்த பலூன் நம்ம கவுண்ட்ல வைப்போம். அது காட்டிருக்கோம்ல, அந்த பலூன் அது உடஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துல அது நான் கவுண்ட்ல வச்சுக்கிறேன். எனக்கு அந்த பக்கத்துல அது தெரியும், அது அங்க கட்டினது இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் பாத்துக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நூல் பக்கத்துல எக்ஸ்ட்ரா கட்ட சொல்லிருக்கேன். இந்த நூல் பக்கத்துல கட்டிக்கலாம். சரிங்களா? டூ பெஸ்ட் பலூன் வச்சாலும் கவுண்ட் இருக்கு. 2 பேருக்கு வந்து வெச்ச பலூன் கவுண்ட் இருக்கு. அங்க பலூன் கவுண்ட் கிடையாது, பக்கத்துல இருக்கு. கம் ஆன் அஷத், ஜாக் டோன்ட் வாக். அந்த நூல் கட்ட கட்ட பக்கம் ஃபாஸ்ட். இதோ ஓகே வெயிட். இது தான கில் கட்ட. ஓகே நான் கவுண்ட் எடுத்துறேன். கவுண்ட் கட்ட தெரியுமா? ஐயோ என்ன எல்லாமே ஓடுது. ரொம்ப ஓடிறவா. எங்க போச்சு? இல்ல வெடிச்சு பாக்க தொங்குதுல, நான் பாத்து கவுண்ட் எடுத்துறேன். இப்போ பாத்தீங்க இது இருக்கு இல்லையா, இது கவுண்ட்ல வந்துரும். ஓகேவா? அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் கட்டிட்டு வெடிச்சா ஓகே. இது கட்டாம கொள்ளாம தொங்கிட்டு இருந்தா என்ன பண்றது? கீழ அந்த மவுல டப்பு பலூன். சோ கிட்டத்தட்ட ஒரு 3 பலூன் மேல கட்டியிருக்காரு. ஆக்சுவலி 4 பலூன் கட்டியிருக்காரு. அதுல 1 மட்டும் தான் இருக்கு. மீதி 1 வெடிஞ்சு இங்க தொங்கிட்டு இருக்கு, இன்னொன்னு வெடிஞ்சு இங்க தொங்கிட்டு இருக்கு. சோ இதுவும் கவுண்ட் தான் வரும். ஏன்னா அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஓடி வராங்க. சோ இதெல்லாம் நம்ம கவுண்ட் தான் எடுப்போம். கட்டிட்டு பிறகு வெடிச்சா கவுண்ட் தான். எஸ். சோ ஆல்மோஸ்ட் 4 பலூன் ப்ளூ போயிருக்கு. இதெல்லாம் வந்து பதிவு பண்றோம், நாங்க தப்பா கேம் விளையாட மாட்டோம். தேங்க்யூ. ரொம்ப உதவிங்க, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாத்துங்க நெக பாத்துங்க. இல்ல கமான் சவுண்ட் ஆஃப் மிஸ் கம்ப்ளீட் இருக்கு. 50% கம்ப்ளீட் ஆயிருக்கு. டைமிங் வந்து இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. இப்போ 6 பலூன் 7 பலூன் போயிருக்கு. இன்னும் 10 இருக்கு கிட்டத்தட்ட. அந்த முடியல, அது கிளைமேட் இல்ல ஃபாக் நல்லா இருக்குல. எனக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் இந்த டைம்ல, கூலிங் டைம்ல கிளைமேட் வந்து. கமான் முடியும். கமான் 6 minutes more. இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. கமான் ஜாக் விடாத. அதான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவோம். அதான் டாஸ்க், கஷ்டப்பட்டு கிடைக்காது இல்லையா? கமான் போய் நல்லா பண்ணு விடாத. இது ஓடி கவுண்ட் வரும். ஓகேவா? போ பாத்து போ. கமான் ஜாக் பண்ணு, டைம் இல்ல. 9 minutes கம்ப்ளீட் ஆகுது. The last 6 minutes more. இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. அதிகமா கிடைக்காதுல. அந்த பிங்க் எல்லோ கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல. ஆமா. இந்த எல்லோ 2 4 6 7, அது 4 8 இருக்கு. 4 8 கட்டிட்டாங்க அவங்க 2 பேரும். இது எல்லாமே 7 6 4 கவுண்ட்ல இருக்கு. சார் குட் சார்.
Come on, keep going. ஒரு டஃப்பாக தான் இருக்கும். இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்ல கேட்டிங்கில் வருவாங்க. keep going. எல்லாம் ஏழு போயிட்டாங்க, 8 போயிட்டாங்க. கொஞ்சம் push பண்ணுங்க. Come on. நம்ம 10 minutes ஆகும், 5 minutes இருக்கு. So 10 minutes almost complete ஆக போகுது. Yes, 10 minutes complete பண்ணியாச்சு. இன்னும் 5 minutes இருக்கு. Exact 5 minutes more. இந்த 5 நிமிஷத்துல என்ன பெஸ்ட் பண்றதா அவங்க ரிசல்ட் சொல்ல போகுது. So 5 minutes only more. Come on. மத்தவங்க என்ன நம்ம முடிய டப்பு முடியும். Come on, 4 நிமிஷம் இருக்குப்பா. 3 பண்ணனும், 4 நிமிஷத்துல மினிமம். 4 minutes more. Come on, நிக்காதீங்க. Fast. Very good. Come on. Keep going. Come on, Karthik. Do it. இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. இந்த 4 நிமிஷத்துல திம்பல் முதுகலாம் தான். நடுவுல வந்தாலும் ஸ்டாப் தான். அதுக்கப்புறம் அங்க அலோடு கிடையாது. ஓகே, 4 minutes more. Exactly 4 minutes. Come on, Dimple. Move. Come on, Suganya. Mudi 4 நிமிஷம் இருக்கு. முடிய போகுது. Very good. Come on. Super. Keep going. Kerana unga real good. Come on, do it. Come on. 3 நிமிஷம் இருக்கு. Quick. அதல என்ன பண்ணனும் மினிமம். Come on, ஓடுங்க. Run. Come on. Last 3 minutes more. 3 minutes more target again. Kala. 3 minutes more. Yes. Exact. கரெக்டாக 15 minutes கம்ப்ளீட் பண்ண போது டைம் க்ளோஸ் பண்ணுவோம். இங்கே வந்தால் கூட அவங்க கிடையாது, அளவு கிடையாது. எஸ். ஸோ இன்னும் ஒரு இன்னும் 2 minutes 2.5 minutes மேலே இருக்கு. நம்ம இன்னும் 2 கட்டலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா இல்லை 1 மினிமம் கட்ட முடியும் உங்களால். ஃபாஸ்ட் பரவாயில்ல. அது 2-3 வெடிஞ்சிருக்கு. அதெல்லாம் கவுண்ட்ல தான் வரும். கம்மியாக கட்டல பேர், அதுவும் வெடிஞ்சிருக்கு. அதெல்லாம் கவுண்ட்ல தான் வரும். லாஸ்ட் 2 minutes 10 seconds. Come on, 2 நிமிஷம் 2 ஓட ஆகும் போலாம். ஃபாஸ்டா. இவனே கொஞ்சம் quick 2 minutes கட்ட இருக்கு. கட்டி ஓடி கட்ட ஆகும். ஃபாஸ்ட் ஓட வந்து. Come on, முடியும். Quick 2 minutes more. Quick. Come on. Come on, fast. Come on, quick. பத்த டைம்ல ஓட லாஸ்ட் 1 நிமிஷம் ஓடுறாங்க. 1 நிமிஷம் கட்ட இருக்கு. எத்தனை டைம் இருக்கு? லாஸ்ட் 1.5 நிமிஷம் இருக்கு. இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம். Come on. இன்னும் எக்ஸாக்ட்டா 1 நிமிஷம் இருக்கு. 40 minutes கம்ப்ளீட் இப்பதான் ஆகுது. நீங்க நினைச்சா இன்னும் 1 நிமிஷத்துல 1 கட்ட முடியும். ஃபாஸ்ட். Come on, faster. ஓடுனதான் முடியும். மயில் ஓடுனதான் முடியும். Fast. Come on, last 35 seconds. Quick. Come on, quick. Fast. லாஸ்ட் 20 seconds more. இன்னும் ஒரு 12 செகண்ட் 13 செகண்ட் தான் இருக்கு. முடிய போகுது 15 minutes. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இங்க வந்து நின்றா கூட, அதாவது இந்த பலூன் கட்ட இடத்துல இருந்து இங்க பக்கத்துல நின்றா கூட ஸ்டாப் பண்றோம். ஓகேவா? லாஸ்ட் 5 seconds. 3, 2 and 1. Stop. Good. சூப்பர். அவங்கள ஸ்ட்ரெச் பண்ணணும். வர சார், அவருக்கு காஃப் மசில் ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. வெரி குட். அந்த பால் நீங்க பஸ் பண்ணிடலாம். டைம் ஓவர். எஸ். ஓகே, ஓபதி வாங்க. ஓகே, எல்லாரும் அவங்க பலூன் பக்கத்துல இல்லைங்க. யாரும் எதுவும் தொட வேண்டாம். பலூன் பக்கத்துல நின்றா போதும். வந்துட்டு பலூன் கட்டி முடிச்சிட்டாங்க 15 நிமிஷத்துல. எவ்வளவு பேர் எவ்வளவு பலூன்ஸ் கட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அதை நோட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்மளுடைய ஜட்ஜ் மிஸ்டர் உமாபதி அழைக்கிறேன். ஸோ நீங்க இப்ப கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை பலூன் இருக்கு பாத்துங்க. உடஞ்சிருந்தா அதுவும் கவுண்ட் தான். இப்ப இந்த மாதிரி உடஞ்சதா ஒன்று தொங்கி இருக்குன்னா அது கவுண்ட் தான். இங்க ஒண்ணு உடஞ்சிருக்கு ஆக்சுவலி. இதையும் கவுண்ட் எடுத்துட்டு மீதி பலூன் நீங்க கவுண்ட் பண்ணிக்க. 10 பலூன் 10 என்ட்ரி பண்ணிக்கங்க. 10 பலூன் ஊத்திருக்காங்க 15ல. வெரி குட். சூப்பர். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ so மச். நைஸ் கேம். அடுத்தது சித்திரகலா. 3 4 5 6 7 8 இருக்குங்க. அது ஒண்ணு 11. சூப்பர். 11 பலூன் ஊத்திருக்காங்க. ரியலி நைஸ். வெரி குட். சூப்பர். அடுத்து விஜயலட்சுமி அவர்களோட பலூன்ஸ் பார்க்க போறோம். ஏதோ வெடிஞ்சிருக்கா? எதுவும் வெடி லக்கில ஒரு பார்த்து நம்ம வந்துட்டு 9 பலூன். நாட் பேட். சூப்பர். ரியலி குட். டஃப். வாங்க சேட்டன் சார்.
ஸோ மிஸ்டர் சேட்டன் ராவ். ஸோ சேட்டன் ராவ் உண்மையே ரியலி நல்லா தான் பண்ணியிருக்காரு. எத்தனை பால்னு பார்ப்போம். வாவ் சூப்பர், 12 பால், குட், வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர் 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 சார், நைஸ். நெக்ஸ்ட் மிஸ்டர் காமேஷ் அவர்களை பார்ப்போம். பத்து பால், நாட் பேட், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ 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 ஸோ மச். மிஸ்டர் நிர்மல் அவர்கள் கீழே வெடிஞ்சிருக்கா பாத்துங்க, ஒரு அடி மேல ஒண்ணு வெடிஞ்சிருக்கா, ஒன்னு கவுண்ட் வரும். 2 9 பால். இது மேல இது கவுண்ட் பண்ணிட்டீங்களா வெடிஞ்சதா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த பாலோட சொந்தக்காரர் யாரு? மிஸ்டர் மயில்ராஜ். மிஸ்டர் மயில்ராஜ் அவர்கள் வாங்க வாங்க வாங்க. 10, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பர் சூப்பர், வெல் பிளே. 11, வெரி குட், சூப்பர் 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 பதம்பி, வெரி நைஸ். பலூன் கடை அப்படிதான் இருக்குல்ல, பலூன் கடை வச்ச மாதிரி இருக்குல்ல, நல்லாவும் கட்டிருக்காரு அழகா நெருக்கமா. மேடம் நான் இன்னும் ஃபுல்லா கட்டிப்பேன் மேடம், நீங்க ஊதி தர மாட்டேன்ட்டீங்க. அந்த மேடம் பலூன் எடுத்து கொடுக்குறாங்க, ஊதி தர மாட்டேங்கிறாங்க. எடுத்து தரதே தப்புமா? எத்தனை இருக்கு? 12 பலூன், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ் 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 நைஸ். சுரேஷ் சுரேஷ் ஓகே. உங்க நேம் தான்? சுந்தரராஜன். 13 பால் கட்டிருக்காரு. வாவ், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் 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 சூப்பர். இது நிறைய உடைஞ்சிருப்பா. ஆமா ஆமா, உடஞ்சதுல கவுண்ட் வரும், கவுண்ட் வரும். வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜெயந்த் ஜெயந்த், குட் ஜெயந்த். எத்தனை பால் உடஞ்சிருக்கு பாத்தியா? 2 பால் உடஞ்சிருக்கு. 8 உடஞ்சது, 2 பால்னு கட்டினது 6, உடஞ்சது 2, மொத்தம் 8 பால் கட்டிருக்காரு. சூப்பர், ரியலி குட் ரியலி குட் பா, ரியலி குட், சூப்பர் 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 சூப்பர். நீங்க எங்க இவரு? நிதாம், பிரவீன் பிரவீன் பிரவீன். கீழ ஒண்ணு. 2 உடஞ்சது. ஆ 6, 7, 8, 9. எத்தனை? மொத்தம் 7 பால் கட்டிருக்காரு. 9ல 2 உடஞ்சிருக்கனால மொத்தம் கவுண்ட் 9. சூப்பர் சூப்பர், ரியலி குட் ரியலி குட் 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 குட், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இதுல யார் கவுண்ட் அதிகமா இருக்கு? சுந்தரராஜன் தான் வின்னர்ப்பா. நைஸ் நைஸ். So second runner up the 12 balloon countல 13 ஒருத்தர் சுந்தரராஜன், இங்க சுரேஷ் இருக்காரு, சுந்தரராஜன் இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒரு டாஸ்க் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இவங்க 2 பேரும் ஒரு பாலூன் வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த ஒரு பாலூன் யார் ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டு கட்டுறீங்களோ, இங்க வந்து கட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு கட்ட தேவையில்ல. ஆனா ஒருத்தர் ஆல்ரெடியே வந்து வாங்க, ஆல்ரெடி அவர் இருக்கிற சேட்டர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப ஃபெட்டிக்கா இருக்காரு, மசில் வந்துட்டு. சோ ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்ப செகண்ட் இடத்துல 2 பேர் இருக்கனால இந்த 2 பேர்ல யார் ஒருத்தர் செலக்ட் பண்ண போறோம். இதுக்கு அவருக்கு ஓகேவா இருந்தா பண்ண போறோம், இல்லனா will do some task simply. 2 பேர் கொடுக்க முடியாது, அதான் சேலஞ்ச். தேர்ட் பிளேஸ் போட்டுருக்கோம். பலூன் திக்னஸ் அவர் எவ்வளவு தூரம் இல்ல 2 பேருமே சூப்பரா விளையாண்டுருக்கீங்க, ரியலி டஃப் தான் உண்மையிலே வந்துட்டு. இல்ல இப்ப டைமிங் நம்ம 15 மினிட்ஸ்க்குள்ள க்ளோஸ் பண்ண வச்சிட்டோம். அதுல யார் பெஸ்ட் பண்ண அதான் பண்ணிட்டு இப்ப கேம் பண்ணிருக்கோம் இல்லையா? உங்களால முடியுமா? இல்ல ஒரு லக்கி டாஸ்க் போடலாமா? அது பண்ணுங்க சார். இல்ல அவர் ரொம்ப இதுவா இருக்காரு. உடனே ஓகேன்றா, பதிலா விட மாட்டோம். ரொம்ப இதுவா இருக்காரு. ஆபீஸ் பண்ண சொல்லுங்க சார். வா, இது நல்லா இருக்கு. அவரு டயர்டா இருக்காரு இல்லையா? வாங்க எந்திரிங்க, எப்படி இருக்காரு? ஓட முடியுமா? ஓடுறது கஷ்டம். ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க, ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுங்க எனக்கு. ஓகே ஃபைன். சோ நம்ம 2 பேருமே ரன்னர் அப்பா எடுத்துக்கலாம். ஓகே, நான் அவருக்கும் கொஞ்சம் மசில் ரொம்ப ஃபெட்டிக்கா இருக்கு. நைஸ். சோ அவங்கள ஆனர் பண்றதுக்கு ஒரு சின்ன ஃபிட் பாஸ் மூலமா ஒரு மெடலை போட்டு வின்னர் ரன்னரை வந்து நம்ம வந்து கௌரவிப்போம். டாஸ்க் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. ரியலி எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்றேன். உண்மையிலே நல்ல ஒரு டாஸ்கா இருக்கும் நம்புறேன். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க ஸ்டாமினா என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு இல்ல, உங்களுடைய லங்ஸ் கெபாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். சோ இதை வின் பண்ண மிஸ்டர் சுந்தரராஜன் அவர்களை வந்து கூப்பிடுறேன். வெல்கம். இதை ஆனர் பண்றதுக்கு மிஸ்டர் உமாபதி அவர்கள் வந்து அவர்களை ஆனர் பண்ண போட்டு கொடுங்க. அப்படியே போட்டோ எடுத்துருங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது ரன்னர் அப்
2 பேர் ரன்னர் பண்ணிருக்காங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப டஃப் கொடுத்து பண்ணிருக்காங்கனால ஸோ 2 பேருக்குமே கொடுத்துடலாம். ஒருத்தர் தான் எடுக்கலாம் பார்த்தோம், பட் 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்கனால இதை முடிக்கிறோம். ஸோ மிஸ்டர் சேட்டன் ராவ் அவர்களை வெல்கம் பண்றேன். அடுத்து மிஸ்டர் சுரேஷ் அவர்களை வெல்கம் பண்றேன். ஸோ ஆனர் பண்ற மூவாவதி அவர்கள் ஆனர் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு ஆனர் பண்றீங்க. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். ஓகே, சூப்பர், நைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார், வேற லெவல். தெரியுங்களாம்மா? ஓகே, ஒரு போட்டோ எடுத்துறீங்களா? ஃபிட் பாஸ், உணவே மருந்து, உடற்பயிற்சியே ஆரோக்கியம்.